நம்ம இது வரைக்கும் நிறைய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ஒரு டிப்ஸை மறக்காமல் ஒரே ஒரு தடவைனாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அமேசிங்கான ரிசல்ட்டை இன்ஸ்டண்ட்டாகவே பார்க்க முடியும். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கமலி நேச்சுரல்ஸோட கிளியர் ஸ்கின் பவுடர் வச்சு தான் இந்த ஒரு அமேசிங்கான டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் 4 days ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கிளியர் ஸ்கின் லான்ச் பண்ணது பிக்மெண்டேஷனுக்காக, டார்க் ஸ்பாட்ஸ்க்காக, அன்ஈவன் ஸ்கின் டோனுக்காக, ஸ்கின்ல இருக்க டிஸ்கலரேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அப்பர் லிப்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்காக தான் இந்த ஒரு கிளியர் ஸ்கின் பவுடரை நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். பட் இந்த ஒரு கிளியர் ஸ்கின் பவுடர் வச்சு நம்ம சூப்பராக சிம்பிளாக வந்து ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ண முடியும். க்ளோவிங் பவுடர் மாதிரியே கிளியர் ஸ்கின் பவுடருக்கும் நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இது வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. கிளியர் ஸ்கின் பவுடர் டெய்லியுமே ஒரு காலையில் இல்லை ஈவினிங் ஒரு பேக் வந்து ஆட் பண்ணிவிட்டு போட்டுகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கிளியர் ஸ்கின் பவுடர் எடுத்துகிட்டு ஒரு நாள் போடுறதுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு நம்ம அதில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஐஸ் க்யூப் ட்ரேயில் போட்டு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 2 வரைக்கும் செய்யுங்க போதும். ஏன்னா எப்போதுமே நம்ம ரெகுலராக ஐஸ் க்யூப் வந்து போடக்கூடாது. நிறைய பேர் டெய்லியும் ஒரு ஐஸ் க்யூப் போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டெய்லியும் ஒரு ஐஸ் க்யூப் போட்டாலோ நம்ம வார்ம் வாட்டரில் டவலை டிப் பண்ணி ஃபேஸில் ஒத்தி எடுப்போம் 4 days ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக இல்லையா. ஆனால் அதுவே நான் 4 days ஒன்ஸ் தான் பண்ணணும், ரெகுலராக பண்ணக்கூடாது சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, நம்மளோட ஸ்கின்னை இந்த வார்ம் வாட்டர் ஆகட்டும், டெய்லியும் வந்து ஒரு ஐஸ் கியூப் போடுறதாகட்டும், ஸ்கின்னை வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக ஆக்கிடும். ஸோ நம்மளோட ஸ்கின்ல இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு அதுவே வந்து ரீசனாக போயிடும். ஸோ ஆனால் இதை நீங்கள் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 4 days ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது இது ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஒரு சில்னஸ், ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இதில் நீம் இருக்குனால, ஆல்ரெடி நீம் வந்து நல்ல ஒரு கூலிங்கான இன்க்ரீடியன்ட். நீம் வந்துட்டு அம்மா போட்ட தள்ளுமை கூட ரிமூவ் பண்ணும் இல்லையா, நீமும் மஞ்சளும் அரைச்சி போடும்போது. ஸோ மார்க்ஸு, ஸ்கின்ல இருக்க டிஸ்கலரேஷன், நல்ல ஒரு ஆன்டி ஃபங்கல். இது நமக்கு வந்து வேர்வனால இல்லை தூசினால இல்லை வீட்டில் இருக்கும்போதே ஸ்கின்ல வந்து டிஸ்கலரேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். வாரத்துக்கு ஒரு தடவை நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நீம் பேக் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். என்னோட ஸ்கின்ல மார்க்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க, என்னோட ஸ்கின் வந்து நார்மலாக தான் இருக்குங்கிறவங்க கூட தாராளமாக நீம் பேக்காக வீக்லி ஒன்ஸ் போட்டு வந்தால் ஸ்கின் வந்து நல்லாவே ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஐஸ் க்யூப் வந்து ஒரே ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேக் எப்படி போடுவோம் அதே மாதிரி தான் ஃபேஸில் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீம் இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே நல்ல ஒரு கூலிங்கான இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறனால நீங்கள் போடும்போதே நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஐஸ் க்யூப் முடிகிற வரைக்கும் நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு நல்லா வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும்போதே மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பேக்கை. இன்னொன்று வந்து ஐஸ் க்யூப் போடும்போது எப்போதுமே ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து இருக்கும், இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங் வந்து இருக்கும், ஸ்கின்னை வந்து ஒரு டைட்டனிங் பண்ண மாதிரி ஒரு லுக் வந்து இருக்கும். போஸ் ஸ்கின் இருக்கிறவங்க 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் வந்து தாராளமாக இந்த ஐஸ் க்யூப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, லைட்டாக ஒரு 10 minutes விட்டிங்கனாலே அப்படியே அது நல்ல ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபேஸில் வந்து அப்படி ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கும். அண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்துருக்கும். ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்களா நல்ல ஒரு க்ளோவிங் இருக்கும், இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு க்ளோவிங் பண்ணி கொடுத்துருக்கும். ஸ்கின் வந்துட்டு நல்ல ஒரு பிரைட்டனிங் அண்ட் வந்து ஃப்ரெஷ் லுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும், டேனையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் நீம் இருக்கனால ஸ்கின் நல்லாவே ஹெல்த்தி ஒரு லுக்கும் இருக்கும். அண்ட் ஸ்கின் டைட்டனிங்கும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கும். டே 1லேயே நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் பார்க்க முடியும். வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 4 days ஒன்ஸ்னாது இந்த ஒரு டிப்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கமலி நேச்சுரல்ஸில் இந்த ஒரு சூப்பரான கிளியர் ஸ்கின் பவுடரை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1 month-ஆக நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு நீங்களே பார்க்க முடியும். நிறைய கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா
ஸ்டேட்டஸில் உங்களுக்கு விசிபிள் ஆகும். உங்களோட ஸ்கின் டைப் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன பவுடர்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அதுலேருந்து கூட நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். இவங்க வந்து ஜஸ்ட் 1 வீக் வந்து ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி ஃபுல் பாடி பிரைட்னிங் ஸ்க்ரப் யூஸ் பண்ணிவிட்டு கொடுத்தவங்களோட ரிவ்யூஸ் இதெல்லாம். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க, கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போவே ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.